இந்தியாவில் வக்ஃபு திருத்த சட்டம் அமல். கண்டன குரல்களை எழுப்பி வரும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். இந்தியாவில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. சட்டமாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட பல இஸ்லாமிய அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதனால் இந்தியாவில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்தியாவில்தான் இதன் தாக்கம் என்றால் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. வங்கதேச ஜமாத்-இ-இஸ்லாமி, வங்கதேச இஸ்லாமி சத்ர ஷிபீர் ஆகிய அமைப்புகள் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் ஊடகங்கள் இது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளன. வக்ஃபு என்பது இஸ்லாமிய மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் அல்லாவின் பெயரால் அல்லது மத நோக்கங்களுக்காக அல்லது தர்மத்திற்காக நன்கொடை வழங்கும் எந்த ஒரு அசையும் அல்லது அசையா சொத்துக்களாகும். இந்திய உச்ச நீதிமன்றமும் 1998 ஜனவரி மாதம் அளித்த ஒரு தீர்ப்பில் ஒரு முறை ஒரு சொத்து வக்ஃபு ஆனவுடன் அது என்றென்றும் வக்ஃபு ஆகவே இருக்கும் என்று கூறியது. வக்ஃபு சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ அல்லது வேறொருவருக்கு மாற்றவோ முடியாது. இந்தியா முழுவதும் சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் வக்ஃபு வாரியத்திடம் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க இதில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வக்ஃபு வாரியம் மற்றும் மத்திய வக்ஃபு கவுன்சிலில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது வக்ஃபின் மத புனிதத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும் என இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சிதான் மத்திய அரசு தற்போது செய்துள்ளது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் வக்ஃபு நிர்வாகத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அவர்களின் அதிகாரங்கள் குறையும். இது இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை ஆதரிப்பவர்களிடையே ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். இந்த மசோதாவின் நோக்கம் வக்ஃபு நடவடிக்கைகளை மிகவும் வெளிப்படையானதாகவும் வக்ஃபு வாரியங்களை அதிக பொறுப்புள்ளதாகவும் மாற்றுவதற்காகவே என மத்திய அரசு கூறி வருகிறது. ஆனால் நிர்வாக பொறுப்புகளில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை சேர்ப்பது வக்ஃபின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதை காட்டிலும் இஸ்லாமிய சமூகத்தின் நலன்களின் சுயாட்சியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதை பற்றியது என இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானை சேர்ந்த ஆய்வாளர்கள் இது குறித்து பேசுகையில், மத்திய அரசு இது போன்று செய்வது முதன் முறையல்ல என்றும் ஏற்கனவே முத்தலாக்கை குற்றமாக்கியது. இதுபோல இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லவ் ஜிஹாத் பிரச்சனை எழுந்தது. கர்நாடகாவில் ஹிஜாப் தடை பிரச்சனை எழுந்தது. தர்காக்கள் மற்றும் மசூதிகளில் இஸ்லாமியர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கும் என்று இப்போது அவர்கள் புரிந்து கொண்டனர். எனவே அந்த ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மோடி அரசு இஸ்லாமியர்களை ஓரங்கட்ட நினைக்கிறது என்பதுதான் இங்கு உண்மை என்றும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் மத்திய அரசு புதிய வரலாற்றை எழுதுகின்றனர் என்றும் இந்தியாவை இந்து நாடாக மட்டும் இருக்க முடிவெடுத்து விட்டனர் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் காலம் வரும் எனவும் இஸ்லாமியர்கள் கூறியுள்ளனர்.